வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு, தந்தையின் சொத்துக்களால் ஆதாயம் பெறும் ஜாதகர். அப்பாவுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும், அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது, நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். அப்ப கிடைக்காம இருக்கிறதுக்கான விதிகள் என்ன, கிடைக்கிறதுக்கான விதிகள் என்ன, ஏன் கிடைக்காது, எதனால கிடைக்கும் அப்படின்னு உங்க ஜாதக கட்டத்தின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை நான் போடுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக கால் பண்றீங்க. அந்த ஃபோன் பண்ற டைம் காலையில 10லிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் எங்களால் ஃபோன் எடுக்க முடியும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உடனடியாக எங்களுக்கு ஒரு பெரிய அவசரம் சார், நாங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இங்க சௌகரியம் குறைவு, காரணம் வேலைப்பளு அதிகம், அதனால கண்டிப்பா நீங்க பொறுத்திருந்து தான் பார்த்து கொள்ள முடியும். நான் பெரிய ஜோதிடரோ மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானோ அல்ல. என் சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை ஜாதகத்தில், ஜோதிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடித்து நீங்கள் ஜாதகம் பார்க்க அழைக்கிறீர்கள். அவசரம் என்றால் தயவு கூர்ந்து எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். வெளியில உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, தெரிஞ்ச உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ தெரிந்தவர்கள்ட்டையும் பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா முதல் மகிழ்ச்சி எனக்கு தான். ஏன்னா எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு. அதனால நீங்க உங்களுக்கு எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது விருப்பம் இருக்கும் பட்சத்தில் காலதாமதம் கட்டாயம் ஆகும், கொஞ்சம் கூடுதலா தான் ஆகும், சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணா நான் பார்த்து தரக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறத என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோவின் வாயிலாக. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். முதல்ல 9ஆம் இடம் அப்பா. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், நிறைய யூடியூப்ல பாக்குறீங்களே, உங்க லக்னத்திலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எண்ணினீங்கன்னா 9வது கட்டம் எந்த ராசியோ அதுதான் உங்க தந்தையை சொல்ற இடம். கிரகத்துல சூரியன், தந்தையின் காரக கிரகம், அப்பாவை சொல்லக்கூடியவர் சூரியன். காலச்சக்கரத்துக்கு 9 கூடையவர் குரு. அப்போ உங்க லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். பார்த்து தான் தந்தையினுடைய பலம் பலவீனத்தை நம்ம சொல்ல போறோம். இது முதல் விதி. ரெண்டாவது, 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் தந்தையோட சொத்துக்களை சொல்ற இடம். உங்க 12ஆம் இடம், உங்க 12ஆம் இடத்துல பாவிகள் இருந்தா, ராகு, கேது, சனி, தேய்வரை சந்திரன், மோசமான செவ்வாய், இதெல்லாம் இருந்தா உங்க அப்பா சொத்து இருக்காது. இருந்தா பிரயோஜனம் கம்மி, இருந்தா உங்களை அனுபவிக்க விடாது, ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுக்கும். இது 3வது விதி. லக்னத்துக்கு 12ஆம் இடம் பலம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம், 12ல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, அது 9க்கு 4ஆம் இடம், தந்தைக்கு அது திக்பலம். தந்தையோட சொத்து 2 கிரவுண்டு 2 சென்டாவது கிடைச்சிடும், 1 கிரவுண்டாவது கிடைச்சிடும். அவர் அனுபவிப்பார், அவர் பிரயோஜனமா இருக்காது, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப 12ஆம் இடம் பலம் பெறணும். பலம் பெறாம தந்தையோட சொத்துக்களை நீங்க அனுபவிக்க முடியாது, இல்ல தந்தைக்கு சொத்தே இருக்காது. 12 வலுக்கலைன்னா, 12 பலமா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். யாருக்காவது குரு ஆட்சியா இருந்தாலும், குரு பலமா இருந்தாலும் 12ஆம் இடம் அது காலச்சக்கரத்துக்கு, அவங்களுக்கும் தந்தையோட சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு பாத்தியம். கொஞ்சம் ஒரு 100 ரூபாயாவது சார் அனுபவிக்கிறதுக்கு அது பாத்தியத்தை கொடுத்துரும், இல்லைன்னா கொடுக்காது சார், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் உண்மை. அப்பாவோட சொத்து ஊர்ல இருக்கு, 3 சென்ட், ஒரு 4 சென்ட், 5 சென்ட், ஏதோ ஒண்ணு நான் அனுபவிக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னா 12ஆம் இடம் பலம் பெறணும். அதே போல ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடம் வலுத்து, குருவும் பலம் பெற்று, 12 கூடையவரும் வலுத்திருந்தா அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல விருச்சிகமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டா, மீனமும் மேசமும் பாதிக்கப்பட்டால் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க விடாது. அது கஷ்டம். ஏன்னா மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம்,
விருச்சிகம் 8ஆம் இடம். அது ஏன்னா 9க்கு 5 அது விருச்சிகம் 8ஆம் இடம். ஏன்னா 9க்கு 12 தந்தைக்கு 12. அப்ப இது பாதிக்கப்பட்டாலும் 8 பாதிக்கப்பட்டாலும் 9க்கு 12 அப்பாவுக்கு பலம் இல்லை, வீக்கா இருக்கு. அந்த சொத்து வச்சிருந்தாலும் அவர் வித்து கடன் அடைச்சிருவாரு, அப்படி ஆயிருக்கு. அப்ப தந்தையோட சொத்துக்கள் நல்லா இருக்கணும், பலமா இருக்கணும்னு விதிகள் இதுதான். ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம் இருந்தா சூரியனும் குருவும் நல்ல பலம் பெற்று உட்கார்ந்துருந்தா அப்பாவோட சொத்துக்களை மரியாதையா கௌரவமா நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுக்கு அவர் விட்டுட்டு போவாரு, இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல ஒரு ஜாதகத்துல சூரியன் 6, 8, 12 மறைஞ்சாலும் புரட்டாசி மாசம், கார்த்திகை மாசம், பங்குனி மாசம் நீங்க பிறந்தாலும் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு சிரமத்தை கொடுக்கும். சில நேரங்கள்ல அந்த சொத்துக்கள் ஒரு காலத்துல இருக்கு சார், ஆனா வித்துறணும், எங்களுக்கு நாங்க இனி அங்க போக மாட்டோம், வித்துட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம், அப்படி ஆயிரும். அந்த விற்கிற காசு பிரயோஜனமா இருக்கும், சொத்து பிரயோஜனம் குறைவுன்னு சொல்லுவாரு. ஊர்ல அப்படியே ஒரு 5 சென்ட் கிடக்கு சார், பங்கும் பங்காளிகள்லாம் பிரச்சனையோட வச்சிருக்கிறாங்க, இனி அது பிரிச்சாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார், நாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கிறோம். இதையும் அந்த கிரகம் தான் சொல்லும். அப்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது பொதுவா 4ஆம் இடம் லக்னத்துக்கு, அப்பாவுக்கு சொல்லும் போது 12ஆம் இடம். ஏன்னா அப்பாவுக்கு 9க்கு 4ஆம் இடம் 12. அப்ப 12ஆம் இடம் உங்க ஜாதகத்துல பலம் தரணும். இப்போ உங்க 12ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியோ 6ஆம் அதிபதியோ இருந்தாங்கன்னா தந்தையின் சொத்துக்கள்ல வெள்ளங்கம் இருக்கும். அவர் கடன் வாங்கி அந்த சொத்துக்களை உருவாக்கி இருப்பாரு, இல்ல கடனுக்காக அந்த சொத்துக்கு அப்படியே வச்சிருப்பாரு, இல்ல அதுல எல்லா பிரச்சனையும் இருக்கும், வம்பு வழக்கு இருக்கும், நெருக்கடி இருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த கிரகம் அதை சொல்லுது. அட்லீஸ்ட் வாஸ்து குற்றமாவது இருக்கு சார். 12ஆம் இடத்துக்கு 8, 6 தொடர்பு வந்தா வாஸ்து குற்றத்திலேயாவது வீடை கட்ட வச்சிருக்கும். இது இல்லாம அது வராது, அப்படித்தான் அது உங்களை போட்டு உழுக்கும். ஏன்னா அதுக்கு பேர் தானே கர்மா. அது இல்லாம எதுவும் பண்ண விடாது. அந்த கிரக அமைப்பு அப்படித்தான் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணும். அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கணும்னா விதிகள் இதுதான். பலம் என்ன, பலவீனம் என்ன, சூப்பரா இருக்கா மோசமா இருக்கா, இதை சூப்பரா நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது இந்த விதிகளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.